சரித்திரத்தை இரண்டாக பிளந்த சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிற யாவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் தனக்கென்று எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து, அதாவது பிறப்பிலேயே அடிமைகளாய் பிறந்த ஜனங்களை, பாவத்திலே அடிமையாய் பிறப்பிக்கப்பட்ட அந்த ஜனங்களை விடுதலையாக்கி வனாந்தரத்திலே வழிநடத்தி அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்திருந்த போதிலும் அவர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமற் போகும்பொழுது அண்டைய நாடுகளை கொண்டு அவர்களை சீர்திருத்தும்படியாக ஆண்டவர் அநேக நேரங்களிலே ஒரு கோலாக அண்டைய நாடுகளை பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதின நாட்களிலே அசீரியர்கள் தான் மிகுந்த வல்லமை பெற்றவர்களாக, வட இஸ்ரவேலை, அதாவது இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கக்கூடியவர்களாக, எருசலேம் பட்டணம் வரைக்கும் அவர்களை துன்புறுத்துகிறவர்களாக இருந்த போதிலும் கூட 600ஆம் ஆண்டிலே நடக்கக்கூடிய கிமு 600 நடக்கப் போகிற அல்லது கிமு 539 அழியப் போகிற பாபிலோனை குறித்து இந்த இடத்திலே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களிலே பாபிலோன் வல்லரசாக எழும்பவில்லை. அவர்கள் அசீரியர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருந்தார்கள். ஆனால் கிமு 539 தான் அந்த பாரசீக மன்னன், மேதிய பெர்சிய அரசுகள் அந்த ஆட்சியை, அசிரியர்களை வென்று அவர்கள் வல்லரசாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் அதற்கு முன்பாக அந்த நேபுகாத் நேச்சார் வல்லரசாக மாற்றுகிறதற்கு முன் அவன் முதலிலே யூத ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து 3 முறை இஸ்ரவேல் தேசத்தை அவன் அழித்து யூதாவினுடைய பட்டணங்களையெல்லாம் பாழாக்கி எருசலேமின் ஆலயத்தை சுட்டெரித்து போட்டு அதிலே சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய அநேகரை தன்னுடைய நாடு கடத்தி சென்றதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதிலே பிறந்ததுதான் தானியேல் புஸ்தகம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த பாபிலோன் இப்பொழுது வல்லரசாக்கிவிட்டது. இந்த வல்லரசுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார் என்று ஏசாயா இங்கே முன் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 13ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரையிலும் இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் சுற்றி இருந்த அண்டைய நாடுகள் அவர்களை துன்புறுத்தினபடியினாலே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை குறித்து இங்கே ஏசாயா முன்னறிவித்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் வசனம் வரையிலும் சுற்றியுள்ள நாடுகளின் மேல் வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை குறித்துத்தான் ஏசாயா குறிப்பிடுகிறார். 34, 35ஆம் அதிகாரங்கள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே இருந்த பாபிலோனுடைய அழிவை குறித்தும் இனிமேல் 2ஆம் வருகையில் வரப்போகிற அழிவை குறித்து 1ஆம் அதிகாரம், அதிலே அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் உள்ள காரியங்களை அவர் 2 பிரிவாக அந்த பாபிலோனுடைய அழிவை குறித்து நாம் சொல்லியிருக்கிறதை இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக கிமு 6ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு மிகப்பெரிய பாபிலோனினுடைய அழிவை குறித்து இங்கே முன்னறிவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலே அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும், அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள், நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன் என்று சொல்லித்தான் அங்கே 20ஆம் வசனத்திலையும் சொல்கிறார், இனி ஒருபோதும் அதில் ஒருவனும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவனும் தங்கி தரிப்பதும் இல்லை, அங்கே அராபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை, காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும்,
கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும், வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறது. அந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அந்த பாபிலோனிலே நடந்துவிட்டதை நாம் சரித்திரத்திலே பார்க்க முடியும். இன்றைக்கு ஈராக்கினுடைய பகுதிகளிலே காணப்படுகிற அங்கே தோண்டி எடுக்கப்படக்கூடிய இடங்கள் பால் நிலங்களாக காணப்படக்கூடிய நிலங்கள் தான் அந்த பாபிலோன் அழிக்கப்பட்டதை நமக்கு முன்னறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாட்களிலே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி தனக்கென்று பிரித்தெடுத்து தனக்கென்று தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தன்னை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஜனங்களை கை வைக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை சும்மா விடுவதில்லை என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக ஏசாயாவின் மூலமாக பாபிலோனுடைய அழிவு இங்கே கொடுக்கப்படுகிறது. இது தானியேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி 31ஆம் வசனத்திலே முடிவடைகிறது. பொன்னாலான தலையாக இருந்த அந்த நேபுகாத் நேச்சார் அத்தனை வலிமை பெற்ற அரசனாய் இருந்தபொழுது அவனுடைய நாட்களில் வந்த பெல்சாத்சார் என்று சொல்லக்கூடிய அரசன் அவன் ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த எல்லா அந்த ஆலயத்தின் பாத்திரங்களில் தன்னுடைய பிரதானிகள், தன்னுடைய மந்திரி சபைகள், தன்னுடைய மனைவிமார்கள், வைப்பாட்டிகள் இவங்கெல்லாம் குடிச்சு ஆட்டம் போடுகிறதற்கு அந்த பாத்திரங்களை பயன்படுத்தின பொழுதுதான் சுவற்றிலே ஒரு விரல் வந்து எழுதுகிறது. மெனே மெனே தெக்கேர் உப்பார்சீன் என்று சொல்லி எழுதப்பட்டு உன்னுடைய ராஜ்யம் மட்டிடப்பட்டு அது வந்து அழிக்கப்பட போகிறது என்பது காரியங்கள் தானியேலின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டு 31ஆம் வசனத்தில் மேதிய பெர்சிய அரசுகள் அவனை கொண்டு போட்டு அந்த ஆட்சியை கைப்பற்றுகிறதை நாம் தானியேல் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அப்படியாக நேபுகாத் நேச்சாருடைய நாட்களிலே வல்லரசாக மாற்றப்பட்ட அந்த பாபிலோனிய அரசு அது அங்கே பெல்சாத்சாரினுடைய நாட்களிலே அழிக்கப்பட்ட பின்பு அந்த பட்டணங்கள் இதுவரையிலும் பாபிலோன் தேசமானது எழும்ப முடியாதபடி இதில் ஒருபோதும் அதில் ஒருவனும் குடியேறுவதில்லை என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் ஆன பின்பும் அது இன்னும் நிறைவேறாமலேயே இருக்கிறது. இன்றைக்கும் ஈராக்கில் போய் அந்த இடத்துல போய் ஒருத்தன் ஷெட்டு, அதாவது ஒரு டென்ட் அடித்து கூட அங்கே தங்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவைகள் அத்தனையாக இன்றைக்கு வரைக்கும் பாழாக்கப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறோம். பாபிலோனியர்கள் யூதர்களை கைப்பற்றும் பொழுது குழந்தைகளை மோதி அடித்து கொன்றதினாலே தான் சங்கீதம் 137 9ஆம் வசனத்தில் உன்னுடைய பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே அந்த சங்கீதமானது பாடப்படுகிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுவோம் என்று சொல்லி அங்கே கிண்ணறங்களை எல்லாம் நாங்கள் அலறி செடிகளின் மேலே வைத்தோம், எங்கள் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்று சொல்லுகிறார்கள். அத்தனை கொடுமையாக அவர்கள் நேபுகாத் நேச்சாருடைய படையெடுப்பில் அவ்வளோ வேதனைப்பட்ட அந்த ஜனங்களுக்கு இங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதை ஏசாயா குறிப்பிடுங்க. என்ன பாவத்தை நீ செய்கிறியோ முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும் என்று சொல்வது போல அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி என் ஆண்டவர் இன்றைக்கும் அந்த சராசரங்களையும் ஆளுகிறவராக இந்த பூமியின் மேல் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார் என்கிறதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இன்றைக்கும் பாபிலோனுடைய அழிவு ஒரு திருஷ்டாந்தமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அது எழும்பவே இல்லை. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு பகுதியை இந்த முதல் 15 வசனங்களிலே 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது உபத்திரவ காலத்திலே, மகா உபத்திரவ காலத்திலே இந்த பாபிலோன் திரும்பவும் அது வல்லமை பெற்று அது வியாபார ஸ்தலங்களில் அவைகள் சிறந்து விளங்கி திரும்பவும் அது வல்லரசாக அந்த உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் அந்த பட்டணம் கட்டப்பட்டு தேசம் கட்டப்பட்டு அந்த அர்கமதான் யுத்தத்தில் பாபிலோனும் அங்கே ஆண்டவரை எதிர்த்து நிற்க வரும்பொழுது அப்பொழுது மீண்டும் அது முழுவதுமாக அழிக்கப்படும் என்பதையும் இங்கே 2 பகுதிகளையும் இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். அந்த யுத்தத்திற்கு அர்கமதான் யுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் வண்ணமாக முதல் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் ஏசாயா சொல்லுகிறார். உயர்ந்த
பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்களின் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். இந்த ஜனங்களை பரிசுத்தவான்களை கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த அர்மதான் யுத்தத்தில் அவர்களை அழிக்கும் பொழுது அந்த பாபிலோனானது திரும்பவும் 9ஆம் வசனத்தை, இதோ தேசத்தை பாழாக்கியதின் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது என்று சொல்லி 2வது பகுதியாக அந்த 2ஆம் ஆண்டவருடைய வருகையிலே அந்த அர்மதான் யுத்தத்தில் ஆண்டவர் முற்றிலுமாக பாபிலோனை அழித்து விடுவார் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாகத்தான் அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில் 18ஆம் அதிகாரம் 2 அங்கே சொல்லப்படுகிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றிகளிலே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. உபத்திரவத்தின் நாட்களிலே அத்தனை வல்லமையாக எழும்பின அந்த பாபிலோனானது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. இது 2ஆம் வருகையிலே மீண்டும் ஒரு விசையாக இந்த பாபிலோன் முற்றிலுமாக கவிழ்க்கப்பட்டு போகும் என்பதை ஏசாயா குறிப்பிடுகிறார். அதே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவளுக்கு உண்டான, அதாவது பாபிலோனுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியை அகற்றி கிறிஸ்துவினுடைய 1000 ஆண்டு ஆட்சியை நிறுவும்படி அழைப்பதற்கான கொடியேற்றுகிற அழைப்பைத்தான் இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 300 நாட்களிலே அழிக்கப்பட்ட பாபிலோனானது இன்றைக்கு வரைக்கும் எழும்ப முடியலை. அதே போல இன்னொரு நாளிலும் இந்த பாபிலோன் அந்த 7 வருட உபத்திரவத்தின் நாளிலே, மகா உபத்திரவத்தின் நாளிலே வல்லரசாக எழும்பும் பொழுது என் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து யுத்தமிடும் பொழுது இந்த பாபிலோன் முழுவதும் அழிந்து ஒரே நொடியில, ஒரே நாளிகையில முற்றிலுமாக அது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று சொல்லப்படுகிறத இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவராக, ஒருவேளை ஒரு சில நேரங்களில் நம்மளை கொஞ்ச நேரம், அதாவது இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் பிறந்திருக்கிற நாளைத்தான் கொண்டாடுகிறோம். அந்த நாட்களில் சிறையிருப்பில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக வந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே பிறந்து தனக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார். நம்மையும் நம்முடைய சார்ந்தவர்களையும் நம்முடைய குடும்பங்களையும் சுற்றிலும் வேலியடைக்க விரும்புகிறார். நாம் அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் செவி கொடுத்து வாழ்ந்தால் அவன் நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். இன்றைக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம வழி விலகி போகும்போது நமக்கு மற்றவர்களால் ஒரு சில பாதிப்புகள் உண்டான போதிலும் நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக தாழ்த்தி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அமைப்புகளால், உலக மக்களால், இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஜனங்களை ஒருவேளை ஆண்டவரே கை நெகிழ்ந்திருந்தாலும், ஆண்டவரே ஒப்பு கொடுத்திருந்தாலும், அந்த தேசம் அழிக்கப்பட்டதை மனதிலே கொண்டவராக தன்னுடைய பிள்ளைகளுக்கு நேர்ந்த அந்த காரியங்களை ஆண்டவர் கடைசி வரையிலும் எழும்ப முடியாத அளவுக்கு பாபிலோனை அழித்ததை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழும்புகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய கைப்பலத்தினால, தங்களுடைய சாமர்த்தியத்தினால நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லி நினைத்தார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அழிவுதான் வரும் என்கிற ஒரு எச்சரிப்பையும் ஏசாயா குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 13 அந்த
அதிகாரங்களிலும் 9 தேசத்திற்கு வருகிற அழிவிலே முதல் அழிவாக இந்த பாபிலோனுடைய அழிவு குறிக்கப்பட்டிருக்கிறது. இது திருஷ்டாந்தங்களாக இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நம்முடைய கண்மலையாக, நம்முடைய கோட்டையாக, நம்முடைய அரணாக, நம்முடைய துருகமாக, நம்மை பாதுகாக்கிறவராக அவர் இருக்கிறார். அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டவர்களாக, அவரை நேசிக்கிறவர்களாக வாழுவோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதுகாப்பை இந்த நன்னாளிலே நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். முகங்களை முறித்து விட்டேன், கட்டுக்களை அறுத்து விட்டேன். முகங்களை முறித்து விட்டேன், கட்டுக்களை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை. எனக்கு ஊழியம் செய்திடுவாய், எனக்கு ஊழியம் செய்திடுவாய். என் மகளே, நீ வேர் ஊன்றுவாய்.